அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பெயர்ச்சியால் சக்கபோடு போடும் நேரமாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் ஆகிய 7இல் நுழைவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் சக்கை போடும் நேரமாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பல்வேறு விஷயங்கள்ல உருவாக்கி தரப்போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமான சப்தம மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்வதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் வாழ்வில் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவ கிரகங்களிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாக அதாவது சகம கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய அறிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம். ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகிறது. சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க. இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில் சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார். எனவே மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார். அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை. என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார். தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. இப்போது அரசு வேலைக்கான போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கிறார். வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது. முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த
வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று. ஏனென்றால் பல பணி சுமைகள் அவரை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க. ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற சிரமம் எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில சூறாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான். பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகிறது. அதே போன்றுதான் குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரின் பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து 7இல் நுழைந்திருக்கிறாருங்க. ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள், பொருளாதார நெருக்கடிகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறதுங்க. தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த சக்கப்போடு போடும் நேரமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அர்த்தாஷ்டக சனியினுடைய நாள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வெகுவளவில் குறைந்து நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பது நிச்சயமாக பல மடங்கு நன்மையை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்துல குடும்ப வருமானம்
உயர்வதற்கான வாய்ப்பும், திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெறும். நல்ல வரன் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் உண்டு என்பதை சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் ஆகிய 7ல் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் மனதில் நிறைவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இந்த தருணத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக மழலையின் சத்தம் வீட்டில் கேட்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்பாராத குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை மிக சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். எதை செய்தாலும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருப்பதால் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் குரு மிக வலுவாக இருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய பல குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் விலகும். உத்தியோகம், தொழில்துறை, வியாபாரத்துறை அனைத்தும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் குரு சப்தமஸ்தானத்தில் வந்திருப்பதால் சனி பெரிய அளவிற்கு தன்னுடைய பாதிப்புகளை குறைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் குரு வலுவாக அமர்ந்திருப்பதால் இன்றைய தருணத்தில் அன்றாட பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. மறைமுக பேச்சுகள் அனைத்தும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து விலகுகிறது. பணியாற்றக்கூடிய சூழ்நிலை அனைத்துமே மிக சிறப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பணி சார்ந்த விஷயங்களில் அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருந்த நிலையை நிச்சயமாக குரு மாற்றி கொடுக்கிறாருங்க. மாற்றி கொடுப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. புதிய ஆர்டர்கள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல நெருக்கடிகள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே எதை செய்தாலும் அனுசரித்து செய்யும் போது தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடுகளை ஆராய்ந்து நீங்கள் ஈடுபடலாம். அவை நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைத்து சகைபோடு போடும் நேரமாக மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் அபரிவிதமாக கலைத்துறை ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறதுங்க. தயாரிப்பு சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் நடிப்பது, நடனம், இசை, தயாரிப்பு உட்பட எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. அதே போன்று நாதஸ்வர வித்வான்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள் என அனைவருக்கும் மிக சிறந்த மாறுதல் கிடைக்கக்கூடிய சகைபோடு போடும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பதவிகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வி சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சாதகமாக இருக்கிறார். இந்த தருணத்தில் குருவும் 7ல் இருப்பது நிச்சயமாக புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் சிறப்பாக கிடைக்கிறது. பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடியே அனைத்து விதமான பிரச்சனைகளும் கட்டுக்குள் இருப்பதோடு பெண்மணிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுடைய பெயரில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப நிகழ்வு அப்படியே நடைபெறும்.